குட் மார்னிங் டு ஆல். நம்ம இன்னைக்கு 6th தமிழில் இந்த சாப்டர் பார்க்கலாம். கிழவனும் கடலும். கிழவனும் கடலும் த ஓல்டு மேன் அண்ட் சி. ஆங்கில புதினம். இது தமிழில் மொழிபெயர்க்கப்பட்டு கதையாக இங்கே கொடுக்கப்பட்டுள்ளது. இது 1954ஆம் ஆண்டு நோபல் பரிசு பெற்றது. இதோட ஆசிரியர் யாருன்னா எர்னஸ்ட் ஹெமிங்வே. சாண்டியாகோ மனோலின். இந்த தாத்தா பேர் சாண்டியாகோ, அந்த பையன் பேர் மனோலி. 2 பேரும் கடலுக்கு மீன் பிடிக்க போயிருக்காங்க. 84 நாளாக 84 டேஸாக அவங்க மீனே கிடைக்கல. அப்புறம் மனோலின்னு வந்த சிறுவன் வந்தான். அவனு ஃபஸ்ட்டு 40 நாள் அந்த தாத்தாவோட மீன் பிடிக்கலாம் கற்றுக்கிட்டான். ஆனால் அவனோட பேரண்ட்ஸ் என்ன சொல்லிட்டாங்கன்னா, நீ அவரோட போனான்னா உனக்கு மீனே கிடைக்காது, நீ தனியாக வேறு படகுல போன்னு அனுப்பிச்சி வச்சிட்டாங்க. அதனால் இப்போ தனியாகவே சாண்டியாகோ போகிறாரு. போயிட்டுருக்கும்போது அவர் தனியாக மீன் பிடிக்க செல்கிறார். சாண்டியாகோ, எனக்கு மீனே கிடைக்காதுன்னு சொல்கிறாங்களே, அதை நான் மாற்றி காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாரு. தனியாக உடனே தூண்டி விட்டு காத்திருக்கிறார். தனியாக வந்திருக்கக்கூடாது, பேச்சு துணைக்கு மனோலி இருந்தால் எவ்வளோ நன்றாக இருக்குன்னு யோசித்து பார்க்குறாரு. அப்புறம் அடுத்த நாள் காலை இரவு முழுதும் கடலில் இருந்து விட்டேன், ஒரு மீனும் சிக்கவில்லையே. ஆகட்டும், நான் மீன் இல்லாமல் கரை திரும்ப போவதில்லை. நண்பகலாயிடுச்சு. தூண்டில் கயிறு அசைகிறது. அடடே, தூண்டில் கயிற்றில் ஏதோ இழுப்பது போய் இருக்கிறது. ஏதோ மீன் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். வா வா மீனே, தூண்டில் முள்ளில் உனைக்காக சூறை மீனை மாட்டி வைத்து இருக்கிறேன். சாப்பிடு, அப்போதான் நீ என்னிடம் மாட்டுவாய். வா வா, அப்படிதான் அப்படின்னும் அது இழுக்க பார்க்குறாரு. தூண்டிலை மீன் சிக்கிக் கொள்கிறது. தூண்டிலை மேலே இருக்கிறது. நிச்சயமாக இது பெரிய மீனாக தான் இருக்கும் அப்படின்னு நினச்சிட்ருக்காரு சாண்டியாகோ. மீனை படகுக்குள் இழுக்க முயற்சி செய்கிறார், முடியவில்லை. மீனே, ஏன் இப்படி தூண்டியை இழுக்கிறாய்? என்னையும் கடலுக்குள் இழுத்து தள்ளிவிட பார்க்கிறாயா? மீன் நீருக்கு மேல் வருவதும் மூழ்குவதுமாக இருக்கிறது. மேலேயும் வராமல் ஆழத்துக்கு செல்லாமல் படகை எங்கே இழுத்து கொண்டு போகிறது? இருக்கட்டும், எப்படியும் மேலே வந்துதானே ஆக வேண்டும். மாலை நேரமாயிடுச்சு. பசியும் சோர்வும் என்னை மாட்டுகிறன. நண்பகல் தூண்டில் சிக்கிய மீன் 4 மணி நேரமாக என்னிடம் மாட்டம் காட்டுகிறது. அவர் டயராகி தூங்கிட்டார். மீன் அசைவென்றே இருக்கிறது. மீனுடன் போராடிய களத்தில் சாண்டியாகோ சற்று கண்ணயர்ந்து விட்டார். மீன் மீண்டும் தூண்டில் இழுக்கிறது. சாண்டியாகோவின் உறக்கம் கலைகிறது. தூங்கி எந்திரிச்சிட்டாரு. அந்த மீன் அசையுது. ஒரு இரவு முழுதும் தூக்கமில்லாதால் என்னை அறியாமல் தூங்கிவிட்டோனோ, இனியும் சும்மா இருக்க முடியாது. அப்படிதான் ஆகட்டும், மேலே வா என்று என்னிடம் இருந்து உன்னால் தப்பிக்கவே முடியாது. சாண்டியாகோ தூண்டிலை இழுக்கிறார். மீன் முதலாக நீருக்கு மேலே துள்ளி குதிக்கிறது. அதோ தூண்டில். ஆகா, தூண்டிலை மாட்டுது நீதானா? இப்போது உன்னை முழுமையாக பார்க்கிறேன். அடையப்பா, எவ்வளோ பெரிய மீன்! நான் சாப்பிடவும் இல்லை, தூங்கிடவும் இல்லை. இத்தனை மணி நேரமாக உன்னோட போராடுகிறேன். ஏன் இப்படி துள்ளுகிறாய்? என் மீனே, படகை சுற்றி ஏன் இப்படி வட்டம் இடுகிறாய்? நீள். என் வலிமையை எல்லாம் திரட்டி உன்னை எதிர்க்க போகிறேன். அப்புறம் மீனோட சண்டை போட ஆரம்பிச்சிட்டாரு. அது மேலே வர்றதுனால. மீண்டும் மேலே வருகிறாயா? விடமாட்டேன். நீ எவ்வளோ பெரிய மீனாக இருந்தாலும் எனக்கு கவலை இல்லை. என் உயிர் உள்ளவரை உன்னோட போராடி வெற்றி பெறுவேன். உன் உயிரை காப்பாற்றிக் கொள்ள நீ போராடுகிறாய். நான் என் இலக்கை அடைய போராடுகிறேன். இந்த போராட்ட முடிவில் ஒன்று நான் உயிரோடு இருப்பேன், அல்லது நீ இருப்பாய். மீன் படகு கரையில் மேலே இருந்து குதிக்கிறது. சாண்டியாகோ ஈட்டியால் மீனை குத்துகிறார். இறுதியாக உன்னை கொன்று விட்டேன். இனிமேல் தான் நிறைய வேலை இருக்கிறது. கையில் சுருக்குகள் போட வேண்டும். அப்புறம் அந்த மீனை சைடில் மாட்டிட்டு இழுத்துட்டு போக ரெடி ஆகிட்டாரு. அது இழுத்துட்டு போகும்போது நிறைய குட்டி குட்டி மீன்லாம், சுறா மீன்லாம் அது சாப்பிட பார்த்துச்சு. அதையும் அவர் ஈட்டியால் குத்திட்டாரு. அப்புறம் ஒரு வழியாக அந்த மீனை கரைக்கு எடுத்துகிட்டு வந்திருக்காரு. ஆனால் கரையிலுக்கு எடுத்துகிட்டு வரும்போது வெறும் தலையும் எலும்பும் மட்டும்தான் இருக்குது. மற்றது எல்லாம் அந்த பெரிய மீனை சுறா மீன் சாப்பிட்ருச்சு. அப்புறம் அவர் மனோலின் தன் சிறுவன்கிட்ட சொல்கிறாரு, இந்த மாதிரி மீனை எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு. தாத்தா, உன்னை பார்க்க ஓடோடி வந்திருக்கிறேன்.
மணலி நான் பிடித்த மீனை நீ பார்த்தேன் கடைசி எலும்பும் தலையும் தான் மிச்சம். அடே அப்பா, மணலி நான் அந்த சிறுவன் சொல்கிறான், இட எவ்வளோ பெரிய மீனை பிடிச்சிட்டு வந்திருக்கீங்க, உங்களோட தன்னம்பிக்கையை விடாமுயற்சியும் பார்த்தா அதனால் என்ன அர்த்தம், உன் திறமையும் விடாமுயற்சியும் வென்று விட்டதே, இனி உன்னை யாரும் பழித்து பேச முடியாது. அதான் உன்னோட கற்றுக்கொள்ள வேண்டியது நிறைய இருக்கிறேன். இனி நான் உன்னோட தான் மீன் பிடிக்க வருகிறேன். தேங்க்யூ ஆல். நான் அடுத்த சாப்டரில் பார்க்கலாம்.